எல்லா அவலையும் தாளித்து எடுத்ததை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருந்தேன். இதில் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது கெட்டி அவல் கிடையாது, லேஸ் அவல். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இது கெட்டி அவல்னால் தண்ணி ரொம்ப இழுக்கும். இது தண்ணி குறைவாக தான் இழுக்கும். இது தண்ணி பூரா உறிஞ்சிடும் பாருங்கள். 1 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியாக வந்துடும். 1 கப்பு, இது ஒரு 1/2 கப்பு. இது அப்படியே இருக்கட்டும், இப்படி ஊறட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது, 7 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே நல்லா ஊறிட்டு பாருங்கள், தண்ணியெலாம் இல்லை. இதை இப்போ என்ன பண்ணணுன்னா 1.5 கப் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. கெட்டி எவ்வளோனா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். இதில் கொஞ்சத்தை எடுத்து நான் அரைச்சிக்கிட்டேன். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சத்தை ஊற்றி போட்டுக்கிடுவேன். இதை கையினால் பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். அரைச்சி எடுத்துடுறேன். உப்பு கம்மியாக தான் எடுக்கும், அதனால் கம்மியாக போட்டுக்கிடுங்க, ரொம்ப போடக்கூடாது. இதை போட்டு இப்போது மிக்சியில் அரைச்சதையும் கையினால் பிசைஞ்சது ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிடணும். நம்ம கையினால் பிசைஞ்சாலே சரியாக வந்துடும் பாருங்கள். கைட்டு நொறுக்கி விட்டால் சரியாக வந்துடும். உப்பை மாத்திரம் கலந்துக்கிடணும். கரண்டியெல்லாம் வைக்கக்கூடாது, கைக்கிட்ட வச்சதுன்னா ஒன்று போல் கரைவிடும். இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கடாயில். காயம், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். காயம் பொரிஞ்சிட்டு கடலைப்பருப்பு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்ல வறுபடட்டும். ஸ்டவ் பக்கத்தில் வரக்கூடாதும்மா, தீ பற்றியா நீ தள்ளி நின்று தான் பார்க்கணும், கிட்டே வரக்கூடாது. இப்போ காஞ்ச வத்தல் ஒரு 3 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் கலந்துக்கிடலாம். அதையும் கிண்டிக்கிடணும். நீ கிண்டக்கூடாது பாப்பா, ஸ்டவ் பக்கத்தில் வரக்கூடாது, சொன்னால் கேட்கணும். சரி, இது கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதையும் கலந்துக்கிடணும். கலந்துக்கிட்டு நம்ம இப்போ அவல் பனைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை கலந்து தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் போடணும். டைட் எடுத்து போட்டுக்கிடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நல்லா சூடாகிட்டு எடுத்து கையிட்டு இப்போ நல்லா உருட்டணும். எந்த சைஸு உருட்டணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடலாம். எடுத்துடுறேன். இப்போ சூடு ஆறிட்டு நம்ம சூடு இருக்குது, சூட்டோடையே பிசைஞ்சிடலாம். இது கூட என்ன பண்ணுறேன், தேங்காய் திரி வச்சுருக்கேன், ஒரு 1/2 மூடி. ஒரு தேங்காயில் பாதி அதையும் இதில் கலந்துருவேன். கலந்துட்டு நல்லா ஒன்று கலந்து பிசைஞ்சிக்கிடணும். தண்ணி மாத்திரம் ஊற்றிடவே கூடாது. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிடுவேன். எல்லா அவலையும் தாளித்து எடுத்ததை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அதோடு சேர்த்து வேக வச்சிடணும். கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், ஏன்னா ஏற்கனவே வெந்தது பார்த்திங்களா, கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும், ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். இட்லி பத்திரில் கொதிச்ச பிறகு தான் வச்சுருக்கேன், ஆவி வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இந்த கரெக்டாக 5 நிமிஷம், ஏற்கனவே வெந்தது பற்றியில் 5 நிமிஷம் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு வெந்துட்டு நல்லா வெந்துட்டு பாருங்கள். எடுத்து ஆற வச்சுருந்தேன். காயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு பொரியட்டும். வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கிடும். தக்காளி நான் அதை அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில், அதையும் கலந்துக்கிடுவேன். சிறிதளவு மஞ்சள் பொடி, காரப்பொடி கொஞ்சம், ஏற்கனவே அதில் காரம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக கலந்துக்கிடணும். நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வித்தியாசமான முறையில்
நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுட்டு அவல் கொழுக்கட்டை அதில் கலந்துக்கலாம். ஆறுனப்பெல்லாம் கலக்கணும். நல்லா ஆறிட்டு சூடோட கலந்து இதை ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விடணும். கொஞ்சம் புதினா இலை 2 போட்டுடலாம். 2 மல்லி இலை 2 போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். ஈவினிங் டிஃபனாக அழகாக செஞ்சு கொடுக்கலாம். அவள் கார கொழுக்கட்டை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.